இது அகத்தியர் சிலை. அமைதியும் சாந்தமும் இந்த முகத்தில் இருக்குது. அடுத்து இருக்கிறவர் திருமூலர். இவரும் அதே மாதிரி 2 தூண்கள்லையும் 2 பேர் இருக்க. அடுத்து கருவறை. அங்கே 2 வாயிற்கு பக்கமும் தேவதைகள் இருக்காங்க. உள்ளே இருக்கிறது என்ன கடவுள். இங்கே இருக்கிறவர் தான் வழித்துணை முருகன். யார் இந்த வழித்துணை முருகன்? இவரோட பெருமை என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க இதை பற்றி அந்த கோயில் குருக்கள்கிட்ட நாம் தெரிஞ்சுப்போம். முருகனுக்கு அரோகரா. இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொழுதூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை அடுத்து இந்த வழித்துணை முருகன் திருக்கோயில் இருக்கு. இந்த ஊர் வந்து கல்லூரில் இருக்கக்கூடிய இந்த வழித்துணை முருகன். இதை இப்போதான் நான் முதல்ல பார்க்க வரேன். குருக்கள் இருந்தாங்க. குருஜிக்கிட்ட கேட்டேன் இந்த கோயிலை பற்றி சிறப்புகள் சொல்லுங்கன்னு. அவங்க எனக்கு ஒரு வீடியோ பதிவு காமிச்சாங்க. மனதை தொடக்கூடிய, நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக இருந்தது. இந்த பக்கமாக தேசிய நெடுஞ்சாலை பக்கமாக போகிறவங்க எல்லோரும் இந்த கல்லூர் வழித்துணை முருகனை வழிபட்டு உங்கள் குறைகளை தீர்த்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போ நம்ம குருஜி அவர்கள் இந்த கோயிலோட சிறப்பு, இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அதோட பலன் எப்படி இருக்குன்றத பற்றி சொல்லுவாங்க. குருஜி வணக்கம், சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி. இது வந்து வழித்துணை முருகன் கோயில்னு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. இங்கே வந்து குழந்தை வரவன்னு கேட்டு வரவங்களுக்கு வந்து 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வந்தது கூட 3 வாரம் வந்துட்டு போனாங்களே. குழந்தை நிறைய பேர்த்துக்கு சஷ்டியில் பிறந்திருக்கு, தெய்வ குழந்தையா. இங்கே அருகாமையில் கழுதூர், தொண்டாங்குறிச்சி, பாளையம் இந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க. உண்மை. அடுத்து திருமண தடை இருக்க பிள்ளைகள்லாம் இங்கே வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் நடந்துருக்கு. என்ன குறைகள் நீங்கள் சொல்லிட்டு போனாலும் உடனடியாக இங்கே முருகன் வழித்துணை முருகன் கொடுத்துருப்பாரு. இங்கே தினசரி அன்னதானம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்களா நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் சாப்பாடு உண்டு. தீர வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முன்னாடியே வரவங்களாம் இந்த மாதிரி சக்திகளாக எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். நாங்களே எடுத்து வச்சுருவோம். நீங்கள் போய் சாப்பிட்டு போயிட்டு இதுக்கு காசு கட்டணும் எதுவும் கேட்கறதில்லை. நீங்கள் ஏதோ உண்டியலில் போட்டு என்ன போடுறீங்களோ அதுதான். அந்த மாதிரி இங்கே சிறப்பு நடக்குதுங்க. நாங்கள் வழித்துணை முருகனிலேருந்து பழனி பாத யாத்திரை ஒரு 31 ஆண்டாக நான் போகிறேன். ஒரு 3 தடவை எனக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். 2007 ஒரு காட்சி எல்லாரையும் வச்சுக்கிட்டு 2011 2019 3 தடவை வழியில் காட்சி கொடுத்தாங்க. எங்கள் வரவங்க அனைவருக்கும் எங்களோட வரவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதனால் இது ரொம்ப சிறப்பு. வழித்துணை முருகன் எல்லாம் வேண்டிட்டு போங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் உடனே நான் 7 நாளில் நிறைய மாற்றங்கள்லாம் தெரியும். இங்கே 3 வாரம் தொடர்ச்சியாக வந்தாங்கனாலே அவங்க ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வணக்கம். அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. வழித்துணை முருகனை வழிபடுங்கள், உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அறம் வீரா சேனலுக்காக அரைச்செல்வி. நன்றி, மகிழ்ச்சி. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஓம் முருகா.